ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாத கமலங்களில் நம் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சாய்ராம், தொடர்ந்து 3வது மாதமாக கீதா வாகினின்ற தலைப்பில் நம்ம வாசகர் வட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் இதுக்கான என்ன தலைப்பு, என்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிற விவரங்களை நம்ம முன்கூட்டியே அறிவிச்சிருந்தோம். கீதா அத்தியாயத்தில் 4 ஸ்லோகங்கள், அத்தியாயம் 4ல் 4 ஒரு 1, 3, 4, 5, 7, 8ங்கிற ஸ்லோகம். கீதா அத்தியாயம் 3ல் 3, 5, 8, 16, 20, 21, 22, 30, 37ங்கிற ஸ்லோகங்கள். அது தவிர கீதா வாகினியில் சுவாமியோட நமக்கு குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மதிப்பிற்குரிய டாக்டர் பாலகிருஷ்ணன் சாய்ராம் அவர்கள் வாசகர் வட்டத்தை முன்னிட்டு பேசுவார். சாய்ராம். முதல் கேள்வி, கர்மம் செய்வதை தவிர்க்க முடியுமா? எல்லாரும் ஏதோ பண்ணிட்டே இருக்கோம், இதை பண்ணாம இருக்க முடியும். கர்மத்தை பண்ணாதான பாவம் புண்ணியம் வருது, பண்ணாம இருக்க முடியாதா? இது பெரிய கேள்வி. இதுக்கு பதில் போன தடவை பார்த்தோம், இன்னொரு தடவை சுருக்கமா பார்த்துடுவோம். கீதை 3வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம், நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது துஷ்டத்ய கர்ம கிருதே கார்யதே ஹ்யவசக் கர்ம சர்வம் பிரகிருதிஜைர் குணைஹி. இயற்கையாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் சில குணங்கள் இருக்கின்றன. இப்ப சில பேர் எங்க போனாலும் ஏதாவது சர்வீஸ் பண்ணுவார். யாரும் அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய ஒரு இயற்கையான தூண்டுதல் காரணமாக சர்வீஸ் பண்ணுவார். இன்னும் சிலர் ஏதாவது பதில பாட்ட மொழிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஸ்லோகங்கள் தெரிஞ்சா ஸ்லோகம் சொல்லுவான். இன்னும் சில பேர் ஏதாவது தர்க்கம் பண்ணிட்டே இருப்பான், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட். இதெல்லாமே இயற்கையான குணங்கள். அப்படின்னு சொல்ற சுவாமி என்ன சொல்ற, நகி கஷ்டி க்ஷணம் அப்படி ஒரு வினாடி கூட மனிதன் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அவன் என்ன செய்கிறான், அவன் இயற்கை குணங்களினால அவன் எதையோ ஒன்றை செய்து கொண்டே இருக்கின்றான். இப்ப சுவாமி இந்த இடத்துல ஒரு கருத்து சொல்றார். கீதாவாகினில, அர்ஜுனா, உனக்கு என்ன கடமை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீ செய்தே ஆக வேண்டும். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ ஒரு சத்திரியன், யுத்தம் பண்றது உன்னுடைய கடமை, நீ அதை செய்தே ஆக வேண்டும் சொல்ற. ஸ்லோகம் 8, அத்தியாயம் 3, ஸ்லோகம் 8. நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோஸ்ய கர்மணः சதீரயாத்ரா விததே தத்ப்ரசித்தயேத கர்மணः. நியதம் குரு கர்மத்வம் கர்மத்யாயோஸ்ய கர்மணः சரீரயாத்ரா விததே பிரசித்தேத கர்மணः. ரொம்ப நுணுக்கமான ஒரு பொருள் இருக்கிற ஸ்லோகம். சாமி என்ன சொல்ற,
உனக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற கடமையை நீ செய்ய வேண்டும். அது ஓடாது. அந்த கடமை இருக்கு அப்படின்னா அந்த கடமை ஒதுக்கி போகவே கூடாது. நல்ல வகுப்படுத்தக்கூடிய திறமை இருக்குன்னா ஆசிரியராக தான் இருக்காங்க. அந்த வழியே இல்லை. ஒரு வியாபாரத்தை முடக்கம் இருக்குன்னா நீ வியாபாரத்துக்கு போகலாம். யாருக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து கொஞ்சம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது. நியதம் குரு கர்ம. ஏனென்றால் கர்மங்கள் செய்யாமல் இருப்பதை விட செய்வது சிறந்த. நிறைய பேர் சொல்ற வழக்கம் உண்டு. அதுவும் வேண்டாம் இது வேண்டாம் ஒன்றும் பண்ணாம இருந்துடுறேன். அது ஒன்றும் பண்ணாம கூடாது. நமக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தை செய்ய வேண்டும். இன்னொரு கருத்து இங்கு வலியுறுத்தப்படுகிறது. ஷரீர யாத்ராபி. பிறந்தாச்சுப்பா, பிறந்தா வாழ்ந்துதான் ஆகணும். வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டும். தற்கொலைங்கிறதுலாம் அபத்தமான முடிவு. சுவாமி தயானந்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். Suicide is a temporary solution to a permanent problem. அப்போ வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டும். அப்படி வாழ வேண்டும் என்றால் நீ கர்மம் செய்தே ஆகும். உதாரணத்திற்கு காலம்புற பசி எடுக்கிறது, சாப்பிட்டுதான் ஆகணும். எங்கிருந்து சாப்பாடு வரும்? நீ சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கர்மம் செய்தாகணும். குளிக்கிறதுன்னு ஒரு கர்மம் இருக்கு. பாத்ரூம் கூட போயிட்டு ஆகணும். பைப்பத்தை வந்து குளிச்சுதான் ஆகணும். இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் இது சரீர யாத்திரைன்னு பேரு. அது நம்ம யோக யாத்திரையை மாற்றணும். இந்த சரீர யாத்திரைக்கு ஒவ்வொரு வினாடியும் நம் கடமையை செய்தே ஆகவே நீ கர்மத்தை செய்ய. இன்னும் ஸ்லோகம் வருது. அதுல சுவாமி ரொம்ப 2 ஸ்லோகங்கள், ஸ்லோகம் 14, 15 நினைக்கிறேன். இந்த உடம்பு எப்படி தோன்றியது, மனிதனுடைய உடம்பு எப்படி தோன்றியது இவர் சீக்வன்ஸா கொண்டு போறார். அன்னாத் பவந்தி பூதானி, அன்னாத் பவந்தி பூதானி, பர்ஜன்யாதன்ன சம்பவः, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः, யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யः, பர்ஜன்ய கர்ம சமுத்பவः, பர்ஜன்ய கர்ம சமுத்பவः. மழையிலிருந்து அன்னம் விளைகிறது. இந்த அன்னத்திலிருந்து இந்த ஜந்துக்களுடைய உடம்புகள், மனிதன் உட்பட்ட ஜந்துக்களுடைய உடம்புகள் தோன்றி. அதுக்கு என்ன அவசியம்? அன்னம். அன்னாத் பவந்தி பூதானி. உணவிலிருந்து மனித உடம்பு தோன்றுகின்றது. இந்த அன்னம் எங்கிருந்து தோன்றுகிறது? பர்ஜன்யா, மழையிலிருந்து தோன்றுகிறது. மழை எங்கிருந்து வருகிறது? யஜ்ஞத்திலிருந்து வருகிறது. யஜ்ஞம்னா சுயநலம் இல்லாமல் ஈஸ்வர அர்ப்பணமாக உலக நன்மைக்காக எதை செய்கிறோமோ அது மட்டுமே யஜ்ஞம். நம்ம சுயநலத்துக்காக ஒண்ணு பண்ணினா அது யஜ்ஞம் சொல்ல முடியாது. அப்படி பிறருக்காக, இறைவனுக்கு அர்ப்பணமாக அகங்காரம் இல்லாமல் செய்யப்படுகின்ற கர்மத்தை யஜ்ஞம் என்று சொல்கின்றோம். இந்த யஜ்ஞத்திலிருந்துதான்
மழை தோன்றுகிறது. எச்சத்துக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தா கர்மம். கர்மம் செஞ்சப்ப அது எச்சமா மாறுறது. அப்ப இது யஜ்ஞமானது கர்மத்திலிருந்து தோன்றுகின்றது. கர்மம் எங்கிருந்து வருகிறது? அடுத்த ஸ்லோகத்துல வருது, வேதத்திலிருந்து கர்மம் வருகின்றது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பலவிதமான கர்மங்கள், நிமித்த கர்மம், பிராயச்சித்த கர்மம் எல்லாமே அதுல வரும். அப்ப வேதத்திலிருந்து வந்ததுதான் இந்த கர்மங்கள். வேதம் எங்கிருந்து வந்தது? பகவான்கிட்டேருந்து வந்தது வேதம். எல்லாத்துக்கும் ஆரம்பம் எதுன்னு பார்த்தா பகவான் தான். அது முடிவில் அன்னமா மாறி உடல்களா மாறுது. இந்த கர்மத்தை செய்வது என்பது ஒரு சக்கரம் என்கிறார் சுவாமி. இட்ஸ் எ வீல். இந்த நடுவில் பிரேக்கே போட முடியாது. இதை பண்ணிட்டே இருக்கணும். நான் ஒரு கர்மம் பண்ணினா அது மற்றவன் பண்ணுவதற்கு ஹேதுவாக இருக்கிறது. அவன் பண்ணா இன்னொருத்தனுக்கு அது காரணமாக இருக்கிறது. அதை சொல்லும் பொழுது 16வது ஸ்லோகத்துல ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அனுவர்த்தயதீகயः அகாயோரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் அனுவர்த்தயதீகயः அகாயோரிந்திரியா ராமோ மோகம் பார்த்த சஜீவதி. இந்த சக்கரத்தை, சுழண்டு கொண்டிருக்கின்ற சக்கரத்தை யாராவது பிரேக் போட்ட என்ன, செய்ய வேண்டிய கர்மத்தை செய்யாமல் விட்டால் இந்த சக்கரம் சுழல்வது நிற்கின்றது. அப்ப என்ன ஆகுது? அவருடைய வாழ்க்கை வீணாகிறது. அதாவது கர்மம் செய்யாமல் இருப்பது வாழ்க்கையை வீணடிக்கிறது. முடக்கமான சோதனை. நம்ம ஏதோ காலம் விழுந்திருக்கு, ஏதோ பண்றோமே தவிர இந்த கர்மா இந்த தியரிக்கு பின்னால ஒரு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியறதே கிடையாது. அடுத்த கேள்வி என்ன வரப்போறதுன்னா, ஞானிகள் ஏன் கர்மம் செய்கிறார்? நம்மளாம் சாதாரண மனிதர்கள், லௌகிகத்தில் இருக்கோம், நம்மள ஏதோ செய்துட்டே இருக்கோம், நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. ஞானிகள் ஏன் கர்மம் பண்ணணும்? இப்ப சாமி ஏன் டெய்லி தரிசனம் கொடுக்கணும், அந்த சூப்பர் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்க்கணும், எதுக்கு அதெல்லாம் நடக்கணும்? 20வது ஸ்லோகம். கர்மணைவ ஹி சம்சித்திம் கர்மணைவ ஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதய லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. லோக சங்கிரகமேவாபி, இந்த உலகத்தாருடைய நன்மைக்காக ஞானிகள் கர்மம் செய்கிறார்கள். இந்த கேள்விக்கு தான் பதில். ஏன் ஞானிகள் கர்மம் செய்கிறார்கள் என்றால், உலகத்தாருடைய நன்மைக்காக இவர்கள் கர்மம் செய்கின்றார்கள். யார் எக்ஸாம்பிள் கொடுக்கிறார்? ஜனகரை பற்றி சொல்றார். ஜனகர் ஒரு பிரம்ம ஞானி. அவருக்கு எல்லாம் சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் அவர் சீதைக்கப்பா மாதிரி, ஒரு சக்கரவர்த்தி மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். எதற்காக? லோக சங்கிரகம், உலகம் உய்ய வேண்டும். சாமி ரொம்ப அழகா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். சாமி எப்பவுமே
இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி, இயேசுநாதர் மாதிரி அந்த பேரபிள்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சொல்ற, ஒரு ஏரோப்ளேன் இருக்கு, விமானம். இந்த விமானம் மேல பறக்கிறது. கீழே ஏர்போர்ட்ல நிறைய பேர் அதை டிராவல் பண்றதுக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இவர்கள் கீழே இருந்தபடியே மேல பறக்கிற விமானத்துல ஏறி உட்கார முடியுமா? முடியாது. இப்ப என்ன ஆகணும்? விமானம் கீழே வந்துதான் ஆகணும். இவர்களுக்காக விமானம் கீழே வருகிறது. அதே போல ஞானிகள் சாதாரண மனிதர்களைப் போல இந்த உலகத்தாருக்காக கீழே இறங்கி வந்து செயல்கள் புரிகிறார்கள். இப்ப இன்னொரு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் வருது. இவர்கள் ஏன் கர்மம் செய்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு காரணத்தை சொல்றார் கிருஷ்ணர். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 21. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः. யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டः தத்ததேவேதரோ ஜனः. ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ச யத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. பியூட்டிஃபுல் ஸ்லோகா. சுவாமி என்ன சொல்ற, பெரியவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை மற்றவர்கள் ஒரு பிரமாணமாக, பிரமாணம்னா முன்மாதிரி. ஸ்டேட் பிரசிடென்ட் எப்படி இருக்காரோ அப்படிதான் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் இருப்பார். டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் மாதிரி தான் கன்வீனர் இருப்பார். கன்வீனர் மாதிரி தான் சாதாரண பக்தன் இருப்பார். ராஜா எப்படியோ பிரஜா அப்படி. அப்போ மேல இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ, மேல இருக்கிற அதிகாரி லஞ்சமே வாங்காம இருந்தா கீழே இருக்கிறவன் பயந்துப்பான், அவனும் லஞ்சம் வாங்குவான். மாறாக மேல இருக்கிற அதிகாரி வந்து லஞ்சத்தை வாங்கி 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 பாக்கெட்ல போட்டுட்டா கீழே இருக்கிறவனும் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டான். அவன் 10 லட்சம் வாங்கினா 1 லட்சம் வாங்குவான், கீழே இருக்க அதை விட கம்மியா வாங்குவான். ஆச்சரதி சிரேஷ்டர்கள், உத்தமர்கள், பெரியவர்கள், ஞானிகள் என்ன செய்கிறார்களோ அதை மற்றவர்கள் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதே போல நடந்துள்ளார். சுவாமி என்ன சொல்ல வர, அர்ஜுனா நீ மட்டும் இந்த யுத்தத்தை பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓடி போனா உன் பின்னால உன் கூட இருக்கிறது 7 அக்ஷோகனி சைன்யமும் உன் கூட வந்துவிடும், எல்லாம் வீட்டுக்கு போயிடும். யுத்த பூமியே காலி ஆயிடும். அப்படி பண்ணாது. அதே மாதிரிதான் நம்ம வீடுகள்லயும் அப்பா அம்மா வந்து என்ன செய்கிறார்களோ அதை குழந்தைகள் பின்பற்றுவார்கள். ஆசிரியர் என்ன செய்கிறாரோ அதை மாணவர்கள் பின்பற்றுவார்கள். மேலதிகாரி என்ன செய்கிறாரோ அதை கீழே இருப்பவர்கள் பின்பற்றுவார்கள். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. சுவாமி தன்னை பத்தியே சொல்லிக்கிறார். அர்ஜுன் எல்லாத்தையும் முட்டுப்பார். நான் யாரு? நான் சர்வஜன், சர்வாந்தரியாமி, சர்வேஸ்வரன், பரமேஸ்வரன், யோகேஸ்வரன், லோகேஸ்வரன். எனக்கு எதோ வேலை இருக்கா? ஒரு கம்பெனி முதலாளி ஏதோ வேலை பார்க்கணுமா? ஒண்ணும் கிடையாது. நான் எதுக்காக வேலை பார்க்கணும்? அது சொல்ற சுவாமி. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன. த்ரிஷு லோகேஷு 3 உலகங்களிலும் ந மே பார்த்தா அஸ்தி கர்த்தவ்யம். அர்ஜுனா
இந்த 3 உலகத்திலையும் நான் செய்ய வேண்டியதுன்னு ஒண்ணு கிடையாது. நானவாப்தமவாப்தவ்யம் பத்த ஏவச கர்மணி. நான் அடையாததோ அடைய வேண்டியதோ ஒண்ணும் கிடையாது. சாமிக்கு இன்னும் அது கிடைக்கவே இல்லை, அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, அவருக்கு பாரத ரத்னா கிடைக்கல, கிடைக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் நிறைந்தவர், எல்லா ஸ்ரீயும் ஐஸ்வர்யமும் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் எதற்காக செய்கிறார்? அவர் செய்யாவிட்டால் இதை வரும் இல்லையா, கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும், யார் அவனை தூங்கிவிட்டார் ஆலேனோ. அவன் தூங்கிட முடியுமா? ரங்கநாதன் பள்ளி கொள்றார் அப்படிங்கிறோம். அது சாதாரண நிதிரை கிடையாது, யோக நிதிரை. யோக நிதிரையில எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. சுவாமி வந்து ஒரு வினாடி சும்மா இருந்தா, சினிமா ஞாபகம் இருக்கலாம், பாட்டும் தானே பாவம் தானே திருவிளையாடல்ல சிவாஜி பாடுவார். பாட்டு நிறுத்தினோடனே எல்லாரும் அப்படியே நின்றுடும். சமுத்திரம், மரங்கள், காற்று எல்லாம் அப்படியே அப்படியே பாட இருந்துச்சா பழைய உலக இயங்க ஆகும். இந்த ஸ்லோகத்துல வந்து, ஹே பார்த்தா, ஹே அர்ஜுனா, இந்த 3 உலகங்களிலும் நான் செய்ய வேண்டியதுன்னு ஒரு கடமை கிடையாது. ஆனாலும் நான் ராப்பகலா செய்யால் பண்ணிட்டேதான் இருக்கேன். இது 3வது 6வது அத்தியாயம். இப்போ பகவத்கீதையில 4வது அத்தியாயத்துக்கு போறோம். 3வது அத்தியாயம் கர்ம யோகம், 4வது அத்தியாயத்தில் ஞான யோகம்னு சொல்ல வழக்கம் உண்டு. ஞான கர்ம சந்நியாச யோகம்னு சொல்லுவோம். இது ஞானத்தை வச்சு வருது. இப்ப முதல் ஸ்லோகம் இருந்தாரு பகவான், இது அர்ஜுனன் சந்தேகத்துக்கு வச்சுடும். அர்ஜுன் நம்மள மாதிரி தான், அவனுக்கு ஃபுல்லா சந்தேகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् स्वस्वान्मनवे प्राह अनुरिक्ष्वागवे ब्रवीत्. इमं யோகம் அகம் விவஸ்வான் புரோக்த. ஏ அர்ஜுனா, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேனே பகவத்கீதை, இந்த ஞானத்தை நான் முதல்ல யாருக்கு சொன்னேன் தெரியுமா? சூரிய பகவானுக்கு சொன்னேன். பகவான் வாச்ச இமம் வேஸ்வத்தே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். கொஞ்சம் கூட கேடு இல்லாத மாறாத இந்த ஞானத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன். விவஸ்வான் அப்படின்னா சூரியன் அர்த்தம். அவன் என்ன பண்ணா? விவஸ்வான் மனவே பிராக. விவஸ்வான் வந்து மனுவுக்கு சொன்னார், மனு சக்கரவர்த்திக்கு சொன்னார். மனு என்ன பண்ணார்? அவருக்கு அப்புறமா வந்த இக்ஷ்வாகுவுக்கு சொன்னார். அப்படி காலங்காலங்காலமாக இந்த ஞானமானது பல தலைமுறைகளாக அப்படியே வந்துட்டு இருக்கு. 3வது ஸ்லோகம். ஏன் இதுதான் உனக்கு சொல்றேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கோ இல்லையோ. சுவாமி இந்த ஞானத்தை, இந்த யோகத்தை எதற்காக அர்ஜுனனுக்கு சொல்கிறார்? 3வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம். ச ஏவாயம் மயா தேத்ய யோக புரோக்த புராதனஹ. காரணம் சொல்ல போறார். அதே ஞானத்தை நான் உனக்கு ஏன் சொல்றேன்? புராதனமான இந்த ஞானத்தை ஏன் உனக்கு சொல்றேன்னா, பக்தோசி, நீ என்னுடைய பக்தன். மே சகா, என்னுடைய நண்பன்.
என்னை பக்தன் மட்டுமல்ல, எனக்கு நண்பனாகவும் இருக்கிறாய். ஆகவே உனக்கு நான் உத்தமமான ஞானத்தை சொல்கின்றேன் என்று சுவாமி ஒரு விஷயத்தை சொல்றார். நாங்க எல்லாருக்கும் இது பொருந்தும். சுவாமி சொல்றார், நீங்க நிறைய பேர் நான் சாய் டிவோட்டி சாய் டிவோட்டி சாய் டிவோட்டி சொல்லிட்டு இருக்கு. அது நீங்க சொன்னா போதாது. நான் பக்தன் நான் சொல்லிட்டு நடந்தா போறது. சுவாமி சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், பட்டாபி செட்டியார் சுவாமி கடிதம் எழுதுறார். பக்துடு பட்டாபிக்குன்னு பக்தான்னு கூப்பிடுறார் பட்டாபி செட்டியார். அந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் சுவாமி பக்தான்னு சொல்றார்? ஒரு ஸ்பீச் நானே கேட்டிருக்கேன். சுவாமிக்கு பக்துలు కాదు శిష్యులు కాదు. சுவாமிக்கு பக்தர்களும் கிடையாது, சிஷ்யர்களும் கிடையாது. இப்ப நம்ம எல்லாம் என்னதுன்னு பார்த்தா, நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப பின்னால நிக்கிறோம். சுவாமிக்கு என்ன சொல்ல வர, நீ பக்தன் உன்னை சொல்லிட்டா போறாது, நான் அதை அங்கீகாரம் செய்ய வேண்டும். அர்ஜுனா, நீ எனக்கு பக்தனா மட்டும் இல்ல, தோழனாவும் இருக்கு, அதனால நான் உனக்கு சொல்றேன். அர்ஜுனனுக்கு சந்தேகத்தை வந்தாச்சு. கிருஷ்ணர் இருக்கிறது துவாபர யுகத்துல. நானும் சுவாமி கிட்டத்தட்ட ஒரே வயசு. சூரியன் எப்போ வந்தாச்சு. அது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே சூரியன் இருக்கார். சூரியன் முதல்ல வந்தானா கிருஷ்ணன் முதல்ல வந்தாருன்னா சூரியன் தான் முதல்ல வந்தான். கிருஷ்ணா, உன்னுடைய ஜன்மம் இப்ப நடந்துட்டு இருக்கு. சூரியன் முன்னாலேயே இருக்கான். நீ எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ணினா என்று நான் நம்புறது. எனக்கும் கொஞ்சம் மூளையெல்லாம் இருக்கு இல்லையா? I have got common sense, Krishna. Just don't deceive me. How do I believe it? நான் எப்படிப்பா நம்புறது? எப்பவோ இருக்கிற சூரியனுக்கு இப்ப பிறந்த நீ வந்து ஞானத்தை சொன்னா நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கிறேன். அர்ஜுனவாச்ச 4வது ஸ்லோகம் 4வது அத்தியாயம். அர்ஜுன உவாச்ச அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதः கதமேதத் விஜானீயா ஆதோ புரோக்தவானிதி. ஆதோ புரோக்தவானிதி, ஆதியோ நான் புரியனுக்கு சொன்னேன். நீங்க சொன்னதை எப்படி சுவாமி நான் நம்புறது? ஏன் உங்க ஜென்மம் இப்ப நடந்துட்டு இருக்கு துவாபர யுகத்துல. சூரிய பகவான் இவங்களுக்கெல்லாம் முன்னாலேயே இருக்க, அது எப்படி நம்ப முடியும்? கிருஷ்ணன் சொல்றார், சீக்கிரத்தை சொல்றார். அதாவது நம்முடைய அறிவு ரொம்ப சுருங்கியது. வெரி 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 லிமிட்டட் நாலேஜ். நம்ம இருந்த கணத்தவளைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்முடைய அறிவு. பெரிய ஞானி வந்து ஒரு கருத்தை சொல்லுவார். உடனே சிஷ்யன் கேட்பான், முந்திரிப்பட்ட மாதிரி கேட்பான். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அவன் எதை பத்தி சொல்றான்? அவனுக்கு இருக்கிற அந்த குறுகிய ஞானத்தை வச்சுட்டு இவரை கேள்வி கேட்பான். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஞானி தப்பு சொல்றார், நான் கரெக்டா பேசுறேன். சுவாமி பதில் சொல்றார் 5வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச பஹூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன அன்யகம் வேத சர்வாணி நத்வம் வேதத பரந்தப. ஏ பரந்தப, மே ஜன்மானி பகூனி பிரதீதான், எனக்கு பல ஜென்மங்கள் வந்து போயாச்சு. எனக்கு பல ஜென்மங்கள் வந்துட்டு போயாச்சுப்பா. உனக்கு அப்படித்தான், நீ நிறைய ஜென்மங்கள் எடுத்தாச்சு.
ஆனா நிறைய ஜென்மங்கள் எடுத்தாச்சுன்னு எனக்கு தெரியறது, உனக்கு தெரியல. எனக்கும் ஞாபகப்படுத்தலாம். அவன் அடிக்கடி என்ன சொல்றார், ஐ ஆம் காட், யூ ஆர் ஆல்சோ காட், பட் ஐ நோ தட் ஐ ஆம் காட், யூ டு நாட் நோ தட் யூ ஆர். நானும் தெய்வம், நீனும் தெய்வம். ஆனா நீ தெய்வம் உனக்கு தெரியறது இல்லை, எனக்கு தெரியறது. அதையதான் சொல்றாரு சுவாமி. எனக்கும் உனக்கும் பல ஜென்மங்கள் தாண்டி போயிடுச்சுப்பா, எனக்கு அது தெரியறது, உனக்கு தெரியல. இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் 2 வருது, 7, 8. யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானமதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாம்யகம். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் என்னையே பிறப்பித்துக் கொள்கிறேன், நான் என்னையே பிறப்பித்துக் கொள்கிறேன். நான் என்ன சொல்றது, இதுக்கு நிராகாரத்திலிருந்து நராகாரத்திற்கு நான் வருகிறேன். இது கீதையில அப்படி வருதில்ல, அங்கே சுவாமி சொல்றார், நான் உருவமில்லாத அந்த பரபிரம்மத்திலிருந்து நராகாரத்தை எடுக்கிறேன். ததாத்மானம் சிஜாம்யம். அப்போ இந்த பகவான் என்ன பண்ற, அதர்மம் மேலோங்குகிறது, அப்ப தர்மம் போயிடுச்சா, சாமி சொல்ல தர்மம் எங்கேயும் போகாதுப்பா. தர்மம்னாலே ஒரு நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் மாதிரி, அது ட்ரெஸ்லாம் இருக்கவே முடியாது. நம்ம பாரத நாட்டு மக்களுக்கு பீதாம்பரமாக தர்மம் விதிக்கிறதுன்னு சுவாமி சொல்றாரு. பாக்கி நாடுகளை விட பாரத தேசத்தில் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும். காமிக்கிற ரொம்ப மாறாத ஒரு கொள்கை. இந்தியா இஸ் த இன்ஜின், அதான் இன்ஜினா இருக்கு, அதான் உலகத்தை இழுத்துட்டு போனோம். அப்போ இந்த தர்மம் என்ன எடுத்து, வேதம் என்ன சொல்லிட்டு, சத்தியம் வத தர்மம் சர, சத்தியத்தை சொல்லு, தர்மத்தின்படி நட, ஆச்சரிப்பாயாக. சுவாமி சொல்றாரு, இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தலையிட போயிடுச்சுப்பா, தர்மம் வதன்னு ஆயிடுச்சு. தர்மத்தை வாயில மைக்கில பேசினா போறோம், செயலால ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்லை. செப்பு நட்டு பேசுறாரா, வாயில மணிக்கணக்கு தர்மத்துக்கு பேசுப்பா, நீ பண்ணணுங்கிறது கிடையாதுங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. சாமி சொல்றாரு, அப்படி பண்றதுனால என்னாச்சு, தர்மம் கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாதால அது இல்லைங்கிற மாதிரி நினைப்பு வந்து. எக்ஸாம்பிள் சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம். சூரியன் போயிடுச்சுங்கிற, சூரியன் எங்க போறார், அவங்கதான் இருக்க, நமக்கு தெரியறது இல்லை. அப்ப என்ன சொல்றார், தர்மம் போகும்போது, அதர்மம் மேலே வரும்பொழுது நானே பிறவி எடுத்துக் கொள்கின்றேன். 8வது ஸ்லோகம். அப்படி அவதாரம் நிகழும் பொழுது அவர் என்ன செய்கிறார், வாட் டஸ் அவதார் டூ, பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த யுகே யுகே சொன்னா ஒரு யுகத்துக்கு ஒரு அவதாரம்ன்றது கணக்கே கிடையாது. பாகவதத்தில் 22 அவதாரங்கள் சொல்லப்படுகிறது. அதான் புத்த அவதாரமும் ஒண்ணு. பார்த்தா நம்ம இந்த முதல் யுகத்துல நிறைய அவதாரங்கள் நடந்தது. திரேதா யுகத்துல ராம அவதாரம், பரசுராம அவதாரம்.
துவாபர யுகத்துல கிருஷ்ண அவதாரம், பலராம அவதாரம். அப்படி ஒரு யுகத்துல ஒரு அவதாரம் தான்றதெல்லாம் கணக்கு கிடையாது. யுகே யுகேன்னா அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுது நான் அவதாரம் எடுத்தேன். ராமகிருஷ்ணர் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் சொல்லுவார். ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னா என்ன ஆகும்? ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் வருவார். கொஞ்சம் 4-5 பேர் சேர்ந்துட்டா எஸ்ஐ வந்து விடுவார். வகுப்பு கலவரம் வந்து எஸ்பியை வந்து விடுவார். தேவைப்பட்டா கலெக்டர் கூட வந்துடுவார். அப்படி தேவைக்கு ஏற்ப அவதாரங்கள் வருகின்றன. இந்த இடத்துல சுவாமி சூக்ஷ்மத்தை சொல்ற. பகவத்கீதையில கிடைக்காத சில விஷயங்கள்லாம் கீதா வாசனையில கிடைக்கிறது. சுவாமி சொல்ற, உன்னுடைய ஜென்மத்திற்கும் என்னுடைய ஜென்மத்திற்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம கடைசி கேள்வி. என்னுடைய பிறவிக்கும் பகவானுடைய பிறவிக்கும் என்ன வித்தியாசம்? நம்முடையது கர்ம ஜென்மா, நம்முடைய ஜென்மா கர்ம ஜென்மா. சுவாமியுடைய ஜென்மா அல்லது அவதாரம் லீலா ஜென்ம. அவரா விளையாட்டா பண்ண உலகம் யாவையும் தாவட வாக்கு அழகதா விளையாட்டுடையானே. ஒரு விளையாட்டு தனமா அவர் வந்து போயிட்டு அங்க இந்த அளவுல நாம இன்னைக்கு அத்தியாயங்கள் 6, 7 பார்த்திருக்கோம். இப்போ கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சாகுதான். சாய்ராம், சாகுதான். இன்னைக்கு நீங்க நடத்தின பாடத்திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்கிறேன். சரி சாகு. ஏன்னா என்ன ஒரு நண்பர் கேட்டார், அதனால சரி சரி. பகவத்கீதை ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகத்துக்கு தமிழ் விளக்கத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தா அதுக்கு என்ன விளக்கம் கேட்டார். அதுல அது என்ன சொல்லுது அப்படின்னா, விஸ்வரூப தர்ஷன யோகத்துல 28வது ஸ்டான்ஸாவுல ஜென்ரலா இந்த போர்களுடைய முடிவு தனி மனிதருக்கு நன்மை தீமைகள் புரிவதை விட அந்த பூபாரத்தை குறைக்கின்றது அப்படின்னு அதுல பொருள் போட்டிருக்கு. அந்த பூபாரம்னா என்ன அப்படின்னு கேக்குறாரு. நான் என்ன சொல்றது? தீயவர்கள் தான் பூபாரம் சொல்றதா, எல்லா டோட்டல் எல்லாருடைய எண்ணிக்கை அதிகமானது பூபாரம் என்று சொல்வதா? சாய்ராம். இந்த பூபாரம்ங்கிறது வந்து பூமாதேவி ரொம்ப பொறுமைசாலின்னு சொல்றோம். எத்தனை பெரிய சுமையா இருந்தாலும் அவர் தாங்கிக்கிறா. ஆனாலும் அப்பப்போ இந்த பூபாரம் குறைஞ்சிட்டே தான் இருக்கு. பூமி தாங்குற அளவுக்கு மேல போகும் பொழுது ஏதோ ஒண்ணு நடந்து கூட்டம் கூட்டமாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த கோவிட் கூட ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பூபாரம் ரிடக்ஷன் தான். அதாவது ஒரு லிமிட்டுக்கு மேல ஏதோ ஜாஸ்தி ஆச்சுன்னா அது விஷம் சொல்றோம். அவளுக்கு மேனால் அமிர்தமும் விஷம். அதே மாதிரி உலகத்திலையும் இந்த பூதங்கள், இந்த ஜந்துக்கள் அதிகமாகும் பொழுது நேச்சுரல் கெலாமிட்டி வந்து அந்த பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. அது ஜந்துக்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம். இட்ஸ் a நேச்சுரல் ப்ராசஸ். விஷ்ணு பதர்ஷனுக்கு நம்ம அதை ஸ்பிரிச்சுவலா காட்டும், பிலசாபிக்கலா காட்டும். அப்ப அப்பப்போ பாப்புலேஷன் குறைபடுறது வந்து பூபாரத்தை குறைப்பல். இட் இஸ் a கம்பல்சரி நேச்சுரல் ப்ராசஸ். நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாயலாம். சாய்ராம், நல்லவர்கள் தீயவர்கள் என்று வேறுபாடு இல்லை. It all depends upon our karma. இப்போ கனிஷ்கா ஏர் கிராஷ் ஆச்சு. இறந்து போறவங்க கெட்டவர்கள் மட்டும் இல்லை, நிறைய நல்லவர்களும் போயிருக்காங்க. அதுல 2-3 விஷயம் சொல்றோம். சமஷ்டி கர்மா, வியக்தி கர்மா,
சில வேளையில அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாவம் பண்ணி இருந்தா சில நடக்கிறதுன்னு சொல்றோம். ரொம்ப சட்டில் விஷயம். இந்த கர்மா தியரி இஸ் வெரி வெரி சட்டில். அதுக்காக 3வது அத்தியாயத்துல கர்மத்தை பத்தி இவ்வளவு விரிவா சுவாமி பேசியிருக்காரு. அவரவர்கள் கர்மத்தை பொறுத்து விபத்துகள் நேரலாம், வியாதிகள் வரலாம். சில பேர் என்ன வியாதி இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போய் இங்க வந்து என்கிட்ட ஒரு 6 மாசம் முன்னால திருச்சி கஃபேல ஒரு டோர் டெலிவரி பண்ணுவார். அவர் கேட்டார், என்ன சார் நீங்க அடிக்கடி பிக்னிக் மாதிரி ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே அப்படின்னாரு. அவருக்கு அது பிக்னிக்கா தெரியாது, எனக்கு நிறைய வேதனையா தெரியாது. சாயிரம். தேங்க்யூ சார். சாய்ராம், எனக்கு ஒரு கேள்வி சாய்ராம். நீங்க கர்மானால தான் இந்த மாதிரி சிலர்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு சில அன்ஃபார்ச்சுனேட் விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ இந்த கர்மாக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் சாய்ராம். நான் படிச்ச வரைக்கும் சுவாமி வந்து நீ எந்த காரியத்தையும் பலன் எதிர்பார்க்காம அதை வந்து உன்னோட டியூட்டியா நினைச்சு செஞ்ச அப்படின்னா இட் வில் நாட் எஃபெக்ட் யூ அப்படின்னு சொல்றாரு இல்லையா சாய்ராம்? ஸோ அப்ப அது வந்து நம்ம இப்போ செய்யற செயல்களுக்கு தானே சாய்ராம் நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்டா செஞ்ச கர்மாவை எப்படிதான் அப்போ நம்ம வந்து நல்லிஃபை பண்றது சாய்ராம்? அது நிறைய வழிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தியானம்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. தியானம் பண்ணினா கர்மா கணக்கெல்லாம் போகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் சொன்னா பாம்பு சட்டைய உரிக்கிற மாதிரி நம்ம கர்ம வினைகள் நம்மை விட்டு நீங்கும். பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். பாம்பு எப்படி சட்டை உரிக்கிறதோ அதுக்கப்புறம் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த சட்டைக்கு விஷமே கிடையாது. அது மாதிரி சிலதெல்லாம் பண்ணினா பாவங்கள் கூட கரைஞ்சு போகும் சொல்லி சொல்லுகிறாரு. இதெல்லாம் நம்பிக்கை தானே, ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தையோட ஒரு காரியத்தை செய்தா நிச்சயமா அதுக்கு பலன் உண்டு. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். காஞ்சி பெரியவர்கள், பகவான், ரமணர், நிறைய அவதாரங்கள்ல அவங்க ஏதோ சிம்பிளா ஏதோ சொல்லுவார்கள். இப்படி பண்ண டெய்லி காமாட்சி கோவிலுக்கு போ, அம்மாவுடைய தாடங்கத்தை பாரு, காதணியே பார்த்துட்டு உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிப்பாரு. கல்யாணம் ஆகுறது. பெரியவருடைய வாக்கு, நம்முடைய ஸ்ரத்தை ரெண்டும் சேரும் பொழுது அங்கே மிராக்கிள் நடக்கிறது. பகவான் கிரேஸ் அண்ட் அவர் அட்டம், அவர் பிரயத்னம், நம்முடைய முயற்சிகள். அதான் கடைசியில் வருது இல்லையா, எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணன். கர்ணனுடைய கருணை, அர்ஜுனுடைய வீரம் ரெண்டும் சேரணும். மனித எத்தனம், இறைவனுடைய கருணை ரெண்டும் சேரும் பொழுது எத்தனை பெரிய கர்மமா இருந்தாலும் அது பொழுதும் சொல்லுகிறார்கள். சாயலாம். சாய்ராம், இன்னொரு ஒரே ஒரு கேள்வி சாய்ராம். எனக்கு நீங்க பாகவதம் பத்தி சொல்லும்போது பாகவதத்துல வரும் இல்லையா சாய்ராம், அதாவது தர்மம் வந்து ஐ திங்க் அந்த பசுமாடு ரூபத்துல வரும். அதுக்கு 3 கால் ஆல்ரெடி இருக்காது, ஒரு கால்ல தான் நின்னுட்டு இருக்கும். அதையும் அடிச்சுட்டு இருப்பான். அத யாரு அப்படின்னு கேட்கும்போது பரீட்சித்திட்ட வந்து நான் தான் களி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் இல்லையா சாய்ராம்? அதுக்கப்புறம் தான் வந்து களிய பார்த்ததோட விளைவாதான் வந்து பரீட்சித்து போய் அந்த முனிவருக்கு அந்த செத்த பாம்பை வந்து மாலை மாதிரி போட்டுட்டு அவர் இன்சல்ட் பண்ணிட்டதா நினைச்சுட்டு வந்து அப்புறம் தான் அந்த பாகவதமே தொடங்குறது இல்லையா சாய்ராம்? அப்போ வந்து அவருக்கு அதாவது அந்த காலத்திலேயே அப்படின்னா இப்போ கலியினோட தாக்கத்தினால கூட இதெல்லாம் நடக்கிறதா சாய்ராம்? நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பை கலியா சாய்ராம்? தர்மம் வந்து நிறைய இடத்துல இல்லாம போறதுக்கு காரணம் நான் கேக்குறேன். அதாவது செல்ஃப் டிசிப்ளினை தாண்டி களி அவங்களை அப்படி இம்பாக்ட் பண்றதான்னு கேக்குறேன் சாய்ராம். நம்ம கலி மேல பழிய போடுறத விட நம்ம கிட்ட இருக்கிற குற்றத்தையும் நல்லதையும் ஆராய்ச்சி பார்த்தா இந்த காலத்திலையும் நிறைய பேர் வந்து தர்மப்படி வாழ்கிறார்கள்.
குழந்தைகள் அப்பா அம்மா சொல்றது கேட்கிற குழந்தைகள் இன்னும் இருக்கு. ம். ரொம்ப நல்ல குழந்தைகள் ஆனா அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டாங்க. நல்ல ஆசிரியர்கள் இப்பொழுதும் இருக்கிறார். எதையுமே எதிர்பார்க்காம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஆசிரியர்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். லஞ்சம் வாங்காத அமைச்சர்கள் இன்றும் இருக்கிறார்கள். நம்ம கதி மேல பழிய போட வேண்டியதில்லை. களி எப்படி இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல, நான் நல்லவனாக இருப்பேன்னு நம்ம ஒரு டிட்டர்மினேஷன் பண்ணினோம்னா நிச்சயமா கவி நம்ம ஒண்ணுமே பண்ணாது. ஓகே. ஓகே படிச்ச சார். அதே கதையில இருக்கும். கவி எனக்கு இருக்க இடம் கேட்பார். கடைசியில படிச்சு சொல்லுவார், எங்கெல்லாம் மதுபானம் நடக்கிறதோ, எங்க பெண்கள் சூறையாடப்படுகிறார்களோ, எங்க மாம்சம் சாப்பிடப்படுகிறதோ சமைக்கப்படுகிறதோ, எங்க இந்த சூதாட்டம் நடக்கிறதோ அங்க நீ போய் இருந்துக்கோ. இப்ப நம்ம நம்ம ஊர்கள்ல கல்வி வர வழியே இல்லை. எப்பவும் பஜனை நடக்கிறது, எப்பவும் சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்கோம், ஓங்காரம் சொல்லிட்டு இருக்கோம், காயத்ரி சொல்லிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள இந்த கல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பகவான அந்நியதா சரணம் நாஸ்தி சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா எந்த கதையும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. சாய்ராம். ஓகே. தேங்க்யூ சார். சாமியை நம்பு. சாய்ராம். களி இருந்தாலும் நமக்கு ஒரு ஃப்ரீ வெல்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு இல்லைங்களா சார்? அதை அப்ளை பண்ணல. நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. அந்த ஃப்ரீ வில்ல எப்படி உபயோகப்படுத்திக்கிறது நம்ம கையில தான். அப்ப சொல்ல வர்றது அதுதான். எது எப்படி இருந்தாலும் நான் நானாக இருப்பேன். இப்ப மனிதன் பிறக்கும் பொழுது மிருகமாக பிறக்கிறான். மதம் அவனை மனிதனாக மாற்றுகிறது. அப்புறம் சத்சங்கம் குருநாதர்கள் கூட சேரும் பொழுது அவர் ஆத்மீகவாதியாக மாறி ஞானம் பெற்று நான் இறைவனே என்று புரிந்து கொண்டு விடுகிறார். சாயலாம். ஃப்ரீவில்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சாயலாம். சொல்லுமா. இந்த கீதையில பலன் கருதாமல் கடமை செய்யும் சொல்றாங்களே. ஒரு வியாபாரி இருக்கிறான், அவன் வியாபாரம் செய்யறான், அவன் லாபம் வரணும்னு தான் செய்வான். பலன் எப்படி கருதாமல் அவன் செய்வான்? ரெண்டு அம்சங்கள் இருக்கு. எல்லாருமே எல்லா செயல்களையும் ஒரு ரிசல்ட்டை விரும்பித்தான் செய்யறான். மாணவன் தேர்வில் பாஸ் ஆகுறதுக்கு தான் பரீட்சை எழுதுறான். வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போறோம். கிருஷ்ணனே அர்ஜுனன் யுத்தம் செய்ய வேண்டும் என்று நினைச்சுதான் கீதை உபதேசம் பண்றான். ஒரு ரிசல்ட்டுக்காக கடமையை செய்யறது தப்பு இல்லை. ஆனா அந்த ரிசல்ட் இப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு தீர்மானம் பண்றதுக்கு ஒரு உரிமை இல்லைங்க. உனக்கு கர்மம் செய்வதற்கு அதிகாரம். சுவாமி என்ன சொல்றார், ஒரு விஷயத்த நீ செய்யலாம், செய்யாம இருக்கலாம், மாத்தி செய்யலாம், 3 விதமா செய்யலாம். செயலை செய்வதற்கு கீழ் அதிகாரம் இருக்கிறது. பலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்த உரிமை உனக்கு இல்லை. அப்படிதான் அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தமே தவிர கடமையை எதிர்பாராதே அப்படின்னு தப்பது. ஒரு எதிர்பார்த்து எந்த செயலும் நடக்கிறது. அப்படி செய்யும் பொழுது இப்படி கிடைக்கணும் அப்படி கிடைக்கணும் சொல்லி டென்ஷன் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். அமைதியா அந்த கடமையை நான் ஒழுங்காக செய்வேன். பலனை கொடுப்பது இறைவனுடைய சங்கல்பம் அப்படின்னு பண்ணணும். அதுதான் இருக்காங்க. ரொம்ப டீப் பாயிண்ட் இது, ரொம்ப சட்டு பாயிண்ட். சாய்ராம்.
சாய்ராம், எனக்கு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி. நம்ம சுவாமி வந்து கலியுகத்துக்கு சிறந்த ஈஸியஸ்ட் வே டு ரீச் காட் வந்து நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா சாய்ராம்? அப்போ நம்ம வந்து மோட்சத்துக்கும் செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் என்ன வித்தியாசம் சாய்ராம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. செல்ஃப்னா நான் இந்த உடம்பு அல்ல, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறேன். இப்போ இது ரொம்ப 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 பெரிய தலைப்பு. நான் சுருக்கமா சொல்றேன். பகவத்கீதையுடைய முடிவான கருத்து வந்து கர்மயோகமோ பக்தி யோகமோ ஞானத்தை கொடுக்காது. ஆனால் கர்மயோகமும் பக்தி யோகமும் பண்ணினால் சித்த சுத்தி ஏற்படும். நம்முடைய மனம் தூய்மையாகும். மனம் தூய்மையாகிவிட்டால் ஞானம் கிடைப்பது சுலபமாகிறது. அவனுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது மோட்சம் கிடைக்கிறது. இப்ப சுவாமி சொன்னதுக்கு வருவோம். சுவாமி என்ன சொல்றார்? சாயி சாயி பஜனுக்கு சதா சர்வத்திர காலம் பரிணாம சிந்தனம். சாமி மட்டுமல்ல, எல்லா மகான்களும் இதேதான் சொல்லுகிறார். நாமஸ்மரணாத் அந்நிய உபாயம் நகி பஷ்யாமி அவதரணே. சம்சார கடலை தாண்டுவதற்கு நாமஸ்மரணையை விட்டால் வேற வழியே கிடையாது. எப்படி நாமஸ்மரணை பண்ணினா ஞானம் கிடைக்கும்னா, நாமத்தை சொல்ல 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 மனம் தூய்மையாகும். நம்ம கவனிக்கிறோம், பஜனை பாடுறதுங்கிறது ஒரு சுலபமான விஷயம் கிடையாது. நான் பாடுகிறேன், எனக்கு இனிமையான குரல், நல்ல ராகம் இருக்கிறது, எல்லோரும் பாட்டில் மயங்குகிறார்கள் அப்படின்னு பாடினா பாவமே இருக்காது. விஜய் சாகிட்ட ரொம்ப பிடிச்சன்னா அவன் எப்போ பாவத்தோட பாடுறான். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட். அந்த பாவத்தோட பாடுறது என்னன்னா, அந்த அகங்கிறது காணாம போயிடும். நான் காணாம போயிடுறேன். நான் காணாம போச்சுன்னா என்ன, ஞானம் வந்து உட்காந்துக்கிறது. நாமஸ்மரணையினால மனம் தூய்மை அடைகிறது. மனம் தூய்மை அடைவதனால் ஞானம் கிடைப்பதற்கு ஏதுவாக. பஜனை பாட 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 நம்ம நினைச்சு பார்க்கிறோம். சுவாமி பத்தி பாடும்போது சுவாமியுடைய லீலா விசேஷங்கள்லாம் நினைச்சு பார்க்கணும். ஒரு வினாடி கூட நமக்கு தோணலாம், ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாதா, நானும் சுவாமி மாதிரி இருக்கக்கூடாதா. ஒரு வினாடி கூட கிடையாது, ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நான் சுவாமி சொல்லி சொல்லி நான் சுவாமியே அங்கிறது இது வருதுமா. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். நான் ரொம்ப சுருக்கி சொல்லியிருக்கேன். சாய்ராம். சாய்ராம், தேங்க்யூ சாய்ராம். சுவாமி பிராரப்த கர்மாவோட இந்த சஞ்சித கர்மாவை அப்படியே சாம்பல் ஆக்கிக்கலாம்னு சொல்றாரு. அதான் சாகர் நம்ம குணா கேட்டதுக்கு அதுதான் அர்த்தம். இப்ப இருக்கிற கர்மத்தை பார்க்கறத விட எப்பவோ நடந்த கர்மத்தை எல்லாமே அழிக்க முடியும். அதுதான் சில வழியில கூட சொன்ன உங்ககிட்ட. தியானம் பண்றது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றது, சேவை செய்யறது. எங்க நானுங்கிற எண்ணம் இல்லாம ஒரு செயல் நடைபெறுகிறதோ அங்க கர்மம் அழியறதுக்கு நிறைய வழி. அகங்கர்த்தான் அகங்காரம் ஆயிடுச்சு. நானே கர்த்தான்னு நினைச்சுட்டா அங்க அகங்காரம் வந்துடும். சந்தி எல்லா கர்ம மூட்டையும் அப்படியே அழிஞ்சு போயிடுறது. அப்புறம் கர்மமே கிடையாது. ஆயிரம் பரீட்சித்து ஜாதகத்தை பார்க்கும் பொழுதே சொல்றாங்களே இது மாதிரி அவர் தான் அப்படிதான் சாக போறாருன்னு. கிருஷ்ண பகவான் இன்டர்ஃபியர் பண்ணலையா இல்ல சாய்ராம்? சுவாமி நேச்சர்ல எப்பவுமே இன்டர்ஃபியர் ஆறது கிடையாது.
சாமி அடிக்கடி சொல்லுவா, நான் இயற்கை கூட ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன், வேற வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாய நேரத்தால் தவிர சுவாமி will not interfere. அர்ஜுனன் எப்படி இல்லாமோ காப்பாத்தினார், ஆனா அபிமன்யை காப்பாத்தல. இதெல்லாம் பியாண்ட் அவர் விஸ்டம். இதெல்லாம் கொஸ்டினே பண்ண முடியாது சார். தேங்க்யூ சார். சாரம், இப்போ அவதாரங்கள் வந்து 10 அவதாரங்கள்ல ராமர், பரசுராமர், கிருஷ்ணர், பலராமர் சொன்னீங்க. பலராமர் வந்து அவதாரம் லிஸ்ட்ல வர்றாராங்க சார்? ஏன்னா பலராமர்ன்றது லக்ஷ்மணரோட லக்ஷ்மணர் தான் வந்து பலராமரா பிறக்கிறாரு. அவரை வந்து நம்ம அவதாரம்னு சொல்லணுமா? பலராமனை அவதாரம் சொல்றோம். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள்னா பலராமனுக்கு பதிலா புத்தராய போட்டுக்கிறார். சில பேர் ரெண்டையுமே செஞ்சுக்கிறார். இப்ப பலராமனை அவதாரமா எடுத்துக்கிறார்கள், புத்தரையும் அவதாரமாக எடுத்துக்கிறார். அஷ்டபதினு ஒண்ணு இருக்கு சாயிராம். ஜெயதேவர்ங்கிறவர் முதல் அஷ்டபதியில எல்லா அவதாரங்களை பத்தியும் சொல்றார். அதுல பலராமரை பத்தி பாருங்க. சாயிராம். சாயிராம் சார், அப்புறம் இன்னொரு சந்தேகம். சொல்லுப்பா. இப்போ நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் யுகம் தோறும் அவதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தீயவர்களை அழிப்பேன்னு சொன்னா என்னது சார்? அவன் இப்போ தீயவர்கள்லாம் அவங்களே மனசு மாறிடுவாங்களா, இல்ல அவங்கள எப்படி அழிப்பேன்னு சொல்றதுன்னா என்னன்னு புரியல. தீயவற்றை அழிப்பேன், மனமாற்றம் பண்ணுவாரா? எடுத்துக்கணும். தீயவர்கள் அழிவதில்லை, தீயவை அழிகின்றன. டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாய் அவதாரத்தில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நடக்கும். நிறைய டிவோட்டிஸ் கதை பார்த்தா பிஃபோர் கமிங் டு சுவாமி, ஆஃப்டர் கமிங் டு சுவாமின்னு இருக்கும். ரமணராவ் கதையில நீங்க படிச்சிருக்கலாம். ரமணராவ் பிகம் ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் ஆந்திரா, சுவாமி கூடயே நடப்பார். அவரெல்லாம் பயங்கரமான நிரீஸ்வரவாதிகள், கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லுவார். அவரெல்லாம் அப்படி பட்டு மாறி மாதிரி கிட்டத்தட்ட சுவாமியாகவே மாறி விடுகிறார். சத்வகுணம், தமோ குணம், ரஜோ குணம் அதெல்லாம் நம்ம பிறவியிலேயே வர்றதா, இல்ல பிறந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த சூழ்நிலையினால வர்றதா? அந்த 2 குணங்களையும், தமோ குணம், ரஜோ குணம் ரெண்டுமே இருக்கு. நம்ம இதுல வந்து சோசியாலஜில ஹெரிடிட்டி அண்ட் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறோம். ஹெரிடிட்டினா பாரம்பரியம், என்வரான்மெண்ட்னா வளர்ப்பு. நம்ம பிறக்கும் போதே சில வாசனைகள்ல பிறக்கிறோம். ஒரு பக்தர் உங்களுக்கு சொன்னா உடனே தெரிஞ்சிடும். நான் பேரை சொல்லல. உங்க அப்பா பயங்கரமான ஆசாமி, கொங்கு மண்டலத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஆசாமி. ஒரு பையன் வந்து சுவாமிட்டு அப்படி பக்ததா இருக்க. எப்படி இதுன்னா இவருடைய வாசனை, இவருடைய பூர்வஜன்ம வாசனைகள் அப்படி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம பிறந்த பிறகு கூட இருக்கிற சூழ்நிலை. சுவாமி அடிக்கடி சொல்றார், சத்சங்கம் சத்சங்கம் சத்சங்கம்னு திரும்ப 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 சொல்றது காரணமே நமக்கு சங்கத்தினால நமக்கு நிறைய மாதிரி வரும். ரெண்டுமே இருக்கு. பிறவியும் ஒரு காரணம், சூழ்நிலையும் ஒரு காரணம். சார், இப்போ இந்த தசாவதாரம் பத்தின கேள்வி கூட கேட்டாங்க சார். ஆனா சுவாமி வந்து தசாவதாரம் இல்லாம மற்ற அவதாரங்கள் கூட எடுத்திருக்காரு. கபிலரா வந்திருக்காரு, வியாசர் கூட நம்ம சுவாமியோட அவதாரமா பார்க்கிறோம். நீங்க சொல்றீங்க இல்லையா, 22 அவதாரங்கள் சொல்லப்படுறது பாகவதத்துல. அதற்கு மீறின அவதாரங்களும் இருக்கு. எங்கெல்லாம் விசேஷமா காணப்படுகிறார்களோ
அவர்கள் எல்லாருமே அவதாரங்கள் தான். நான் பேர்லாம் சொல்லல. சுவாமிகிட்ட கேட்கிறார் பக்தர், சுவாமி இவர் அவதாரமா, அவர் அவதாரமா? சாமி எல்லாத்துக்கும் எஸ் 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 அப்படிங்கிறார். இந்த அவதாரங்களை பாரதத்தில் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவர்கள் அவதாரங்களே. அவதரணம் கீழே இறங்குவது, பிரம்மம் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலைக்கு இறங்குவது அவதரணம், இறங்குதல். சாயிரம். சேரம், ஆனா நம்ம சில அவதாரங்களை அந்த அளவுக்கு பெரிய அளவுல கொண்டாடுறது இல்லையே சேரம். இது என்ன காரணமா இருக்கும் சார்? ராமர் மாதிரியோ கிருஷ்ணர் மாதிரியோ மற்ற அவதாரங்களை நம்ம பெரிய அளவுல போடுறதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா காரணம் இருக்கா? கண்டிப்பா காரணம் இருக்கு. 5 தொழில்கள் இறைவன் செய்கிறான். பஞ்ச கிருத்திய பராயணாய நமக. என்னென்ன 5 காரியங்கள்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. 4வது தொழில் எதுன்னா மறைத்தல். மறைத்து வருகிறான். கடைசி மட்டும் நிறைய பேர் சுவாமியை நம்பவே இல்லை. ஏன்? சாமி தன்னை மறைத்து கொண்டு விட்டார். இது பேரு திரோதானம் பேர். மறைத்தல். தன்னை முழுக்க முழுக்க மறைத்து விட்டார். ஆனால் சில வேளைகள்ல அந்த மறைத்தல் என்ற 4வதுல இருந்து அனுகிரகம் என்ற 5வது தொழிலை சுவாமி பண்றார். இப்படி அனுகிரகம்னு வரும்பொழுது சுவாமி தன்னை காட்டி கொண்டு விடுகிறார். சிவனுக்கு மட்டுமே சுவாமி தன்னை இறைவனுக்கு காட்டுகிறார். பாக்கி பேருக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்கு. இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட மகாத்மாவை அவதாரம் நினைச்சு நான் வீட்டில் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். ஆனா பக்கத்து வீட்டுக்காரருக்கு இல்ல பஜனைக்கு வர்றவங்களுக்கு அப்படி தோணுன்ற கட்டாயம் கிடையாது. அவர் மறைச்சுக்கிறார். அவர் நினைச்சாதான் சாமி சொல்லுவார் இல்லையா, நான் நினைச்சாதான் இங்க நீங்க வர முடியும் சொல்லி. அது மாதிரி அந்த அவதாரம் நினைச்சாதான் அவர் அவதாரம்னு நமக்கு தெரியும். சாயிரம். தேங்க்யூ சேரம். சார் இன்னைக்கு சேரம் எனக்கு சாரி சேரம் நீங்க கேளுங்க சேரம். ஓகே சாரம், எனக்கு ஒரு ஃபாலோ ஆன் கொஸ்டின். அந்த பரீட்சித் பத்தி கேட்கும்போது நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண இல்லையா, அதுல ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபாலோ ஆன் கொஸ்டின். இப்போ Swami doesn't interfere in nature, correct? We'll have to go through the karma motions, adalla we get all that. பட் அப்படின்னாக்க நம்ம எனக்கு எல்லாமே ப்ரீ டிட்டர்மெண்ட் இல்லையா அது. ஸோ இப்போ நான் எனக்கு எப்போ எந்த டைம்ல எனக்கு மோட்சம் கிடைக்கிறதுன்றது இட்ஸ் ப்ரீ டிட்டர்மெண்ட். ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஐம் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த மோஷன்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ டோன்ட் ரியலைஸ் இட். ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைனாக்க நான் இப்போ சரி, இப்போ எனக்கு ஒரு 5 பர்த் கழிச்சு மோட்சம், மேபி ஐம் டிஸ்டைன் ஃபார் தட். அது முன்னாடியே ப்ரீ டிட்டர்மெண்டா இல்லை இஸ் தட் சம்திங் தட்ஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் மை கர்மா? கர்மா கணக்கு எல்லாமே பொதுவா நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த கர்மாவையும் அழிக்கக்கூடிய சக்தி பகவானுடைய கருணைக்கு இருக்கு. பகவான் நினைத்தால் கர்மத்தையும் அழிக்கலாம். சுவாமி அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாரு. அவர் சில கணக்கெல்லாம் போடுவார். இவனுக்கு இப்ப நான் பண்ணி விட்டேன்னா என்ன ஆகும், இவன் மேற்கொண்டு என்ன பண்ணுவான், இவனால உலகத்துக்கு ஏதாவது நடக்குமா, நன்மை உண்டா, பல விஷயங்கள் சுவாமி பார்ப்பார். சில வேளைகள்ல கர்மாவும் மாற்றி எழுதப்படுவது உண்டு. மார்க்கண்டேயர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சார் அதான் என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த மாத்தி எழுதப்படும் சொன்னேன் இல்லையா, இஸ் தட் ஆல்சோ ப்ரீ டிட்டர்மெண்ட்? அதான் கேக்குறேன். அது தெரியல சார், அது ப்ரீ டிட்டர்மெண்ட் இருக்கலாம், இல்லாட்டா மாறாது. ஆமா, ஏன்னா இது இஸ் பின் கிரே ஏரியா எனக்கு, அதனால தான். ஓகே, தேங்க்ஸ். ஐ திங்க் நீங்க இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. மார்க்கண்டேய கதையில எனக்கு இந்த டவுட் அடிக்கடி வரும்.
ஓகே. மார்க்கண்டேயனுக்கு முதல்ல இருந்தே அப்படி ஒரு வரம் இருந்திருக்கணும், பாக்கி எல்லாமே ஒரு டிராமா அப்படின்னு தோன்றது உண்டு. சாயம் வேலிட் சாரம் பாயிண்ட். சாரம் சாரம் சாரம், நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி சுவாமி வந்து அந்த கர்மத்வம்சினே நமகன் நம்ம சொல்ற மாதிரி கர்மத்தை அவர் வந்து அழிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து அவர் பாக்குறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சாரம். ஆனா நம்ம மற்ற மதங்கள் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி சின்சியர் ரிப்பெண்டன்ஸோட ப்ரே பண்ணிட்டாக்க அவங்களுடைய தவறோ அவங்கள செஞ்ச அந்த சின் வந்து உடனே மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப் அவங்க கிட்ட இருக்குல்ல சாரம். அப்போ ஆனா நம்ம வந்து நம்மளோடதுல வந்து கர்மாவுக்கு எப்பவுமே இட் ஹேஸ் டு பி என்டியூர்ட் அண்ட் காட் ஓவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா சாரம். இது ரெண்டுமே ரொம்ப கரெக்ட் கொஞ்சம் கண்ணா. இப்போ சாரம். ஜஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோ, பశ్చాத்தாபப்பட்டு விட்டால் பிராயச்சித்தம் கிடைத்து விடுகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துட்டா என்ன ஆகும்? தப்பு ஜாஸ்தி ஆகுமா கம்மியாகுமா? ஜாஸ்தி ஆகும் சாரம். ஜாஸ்தி ஆகும். நம்ம சனாதன தர்மம் வந்து ரொம்ப சயின்டிபிக், எதுவுமே ஒரு வீக் பாயிண்டே கிடையாது. இப்படி சொன்னால் மக்கள் வந்து திரும்ப திரும்ப அது என்ன இருக்கவே இருக்கு, பாவ மன்னிப்பு, கன்ஃபெஷன், கன்ஃபியூமெண்டா வேலை முடிஞ்சு. அது நம்ம சனாதன தர்மத்துக்கு ஒத்துக்கிறது கிடையாது. நம்ம தர்மத்தில் இருக்கிறது ரொம்ப சரியான ஒரு வழி. பிராயச்சித்தமும் பண்ணலாம், அதுக்கான மாற்று விஷயங்களையும் பண்ணலாம். திரும்ப திரும்ப பிரார்த்தனை பண்ணி 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 பகவானுடைய கருணையை கேட்டு கருணையினால நமக்கு நல்லது நடக்கலாம். வாய்ப்பு. சாரம். சைரம், தேங்க்யூ ஸோ மச் சைரம். இன்னைக்கு ரொம்ப நல்ல எக்ஸலன்ட் ஸ்டடி சர்க்கிளாக இருந்தது. நல்ல டாபிக் நம்ம ஸ்ரீ பாலகிருஷ்ண சைரம் அவங்க கவர் பண்ணாங்க. தொடர்ந்து நம்ம இந்த வாசகர் வட்டம் தொடர்பான கேள்விகளும் நிறையா இருந்தது. அதுலேருந்து சில கிளை கேள்விகள், அதுக்கப்புறம் வாசகர் வட்டத்திலேருந்து வெளியிலேருந்து சில கேள்விகளும் நிறையா அமைஞ்சிருந்தது. ரொம்ப நல்ல இன்ட்ராக்டிவ் செஷனாக இந்த ஸ்டடி சர்க்கிள் அமைஞ்சது. தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். சைரம், வர ஃப்ரைடே எப்பவும் போல் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சத்சங்கமானது நடைபெற இருக்கிறது சார். நம்ம ஆன்லைனில் அதுக்கான லிங்க்கும் அனுப்பிச்சு தரோம். ஸோ அந்த ஆன்லைன் சத்சங்கத்தில் நம்ம சனாதன தர்மம், சாய் இலக்கியம் மற்றும் ஆன்மீகம், இது 3 டாப்பிக்லையும் தொடர்பான என்ன கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சிலர் கேள்வி எழுதி வச்சுருக்கலாம், சில நேரமின்மை காரணமாக நம்ம கேட்காம கூட இருந்திருப்போம். அந்த கேள்விகளை நீங்கள் குரூப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா, இல்லை எனக்கோ ராமநாதன் சைரம் அவங்களுக்கோ தனியாக அனுப்பிச்சிட்டா கூட இதை லிஸ்ட் டவுன் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சைரம். அதை நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த வர ஸ்டடி சர்க்கிளில் அந்த சத்சங் மீட்டிங்கில் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் நம்ம வந்து அந்த ஸ்டடி சர்க்கிள் நடக்க இருக்குது. அதுக்கான லிங்க்கு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவோம் சார். இன்றைய வாசகர் வட்டம் நமக்கு இப்போ சமஸ்தலோகா சுகினோ பவந்து மற்றும் சாந்தி மந்திரத்துடன் நிறைவு பெறும். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु, समस्तलोकाः सुखिनो भवन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। जय बोलो भगवान श्री सत्य साई बाबा जी की जय।